யார் இந்த பைத்தியக்காரன் சீமா? செத்தமடி ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஐயப்பன் கோயிலுக்கு போகிற பக்தர்கள் எல்லாம் காமபித்தன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். மனுஷனா இவன்? சைவ சித்தாந்தம் என்ன கூறுது? கடவுள் எந்த முறையில் வேணாலும் வணங்கலாம். ஞானிகள் ரிஷிகள்லாம் காட்டில் போய் தனியாக தவம் இருந்தான். ஏன்? ஊருக்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு அந்த மன வேறுபாடு தோன்றும். இதனால் கடவுள் சிந்தனை குறையும். அதுக்காக தான் 48 நாளும் தவம் இருந்து விரதம் இருந்து பெண்களை பார்த்தா சபலம் ஏற்படும் அப்படின்னு ஐயப்பங்களுக்கு போகிறானுங்க. இவன் பொண்டாட்டியை பார்க்கலையா, அம்மாவை பார்க்கலையா, அப்போ எல்லாம் உனக்கு சபலம் ஏற்படலையா? அப்போ என்ன நீ காமபித்தாங்கிறான் ஐயப்பா பக்தர்களை. இப்படியே பேசியிருந்தான் அவனுக்கு ஓட்டு எப்படி விழுவோம்? இந்து மதத்தில் பிறந்துட்டு இந்து மத கடவுளையே பற்றி இவன் கேவலமாக பேசுகிறானே. இவன் மனுஷனா, படித்தவனா, இல்லை மாடு மேய்ச்சவனா என்னன்னு தெரியலையே. 1ஆம் நம்பர் பைத்தியக்காரனாக இருக்கான்.